நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து ஹோம்லோடைய எலிஜிபிலிட்டி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி எப்படி செக் பண்ணுறது வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சுக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து சேம் சேலரியாக வந்து கிரெடிட் ஆயிருக்கு, அதுக்கான கால்குலேஷன் பற்றியும் வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சேலரி கிரெடிட் ஆகுது, ஸோ அதுக்கான கால்குலேஷனை பற்றி வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங் வந்து லோன் இருக்குது, ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறதை இந்த வீடியோ வந்து பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் ஆப்ளிகேஷன். உங்களுக்கு எந்த ஒரு லோனுமே கிடையாது, ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா வந்து சேம் சேலரியாக வந்து கிரெடிட் ஆகிருக்கு, அதுக்கான கால்குலேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் அதையும் அப்படியே பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் சேலரியாக வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான கால்குலேஷன் வந்து நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் சேலரியாக வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான கால்குலேஷனை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நெட் பே பார்த்தீங்கன்னா வந்து 77,786 ரூபா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து சேம் சேலரியாக தான் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். வாங்க ஸ்டெப் 2க்கு வந்து போகலாங்க. ஸோ ஸ்டெப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஸோ உங்களுக்கான சேலரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேஷன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணிவிட்டு அதுக்கான வந்து ஆவரேஜ் எடுத்திங்கன்னா வந்து /3 போட்டிங்கன்னா வந்து அதுக்கான ஒரு அமௌண்ட் வந்து வேல்யூ வந்து வருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா எவ்ரி மந்த் நீங்கள் வந்து சேம் சேலரியாக தான் வாங்கிட்டு இருக்கீங்கன்ற போது பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான ஆன்சரும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதே வந்து எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3ஆவது ஸ்டெப் போகலாங்க நம்ம. ஓகேங்களா? 3ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர். ஸோ நீங்கள் வாங்குற வருமானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து சம் பர்சன்டேஜ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. உங்களால் வந்து அவ்வளோ வந்து தான் வந்து இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற பொறுத்து வந்து பேங்க்ஸ் நார்ம்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் கால்குலேஷன் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வேறுபடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 65% வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வாங்குற வருமானத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 65% எடுத்தேன்னா ஸோ அதுக்கான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து 50,561 ரூபா வருதுங்க. ஸோ உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பேமெண்ட் பண்ண முடியும், உங்களால் பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பே பண்ணுற கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 50,561 ரூபா வந்து வருதுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டென்யூர் கால்குலேஷனை பற்றி வந்து பார்க்குறோங்க. ஓகேங்களா? சேலரி பர்சன் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதே நீங்கள் வந்து ஹோம் லோன் அப்ளை பண்ணுறீங்க, இதே நீங்கள் வந்து சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான டென்யூர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஏஜை பொறுத்த வந்து மாறுபடுங்க. பேங்க்கோடைய நாம்ஸ் படி எல்லாமே வந்து மாறுங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கால்குலேஷன் வந்து நான் போகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 28. ஓகேங்களா? ஏஜ் இப்போ சேலரி பீப்புளாக இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 58 வரையும் வந்து பேங்க் சைட்லேருந்து வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கான ஏஜ் வந்து 28 வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஏஜ் லிமிட் முடியும் போது பார்த்தீங்கன்னா வந்து 58. ஸோ இதுக்குள்ளே இடைப்பட்ட கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 இயர்ஸ் வருதுங்க. ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29 வயசு ஆகுது, ஆனால் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா வந்து 58 இருக்குன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான டென்யூர் வந்து 29 வந்து மாறுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடைப்பட்ட கேப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து டென்யூராக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு இதில் என்னென்னலாம் தேவைப்பட பாருங்கள். இஎம்ஐ பர் லேக் வந்து கால்குலேஷன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐ பர் லேக் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கூகுளில் போய்ட்டு இஎம்ஐ கால்குலேட்டர் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதுங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒன்று லோன் அமௌண்ட் போட போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 லேக் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பர் லேக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லோன் அமௌண்ட் வந்து 1 லேக் போட்டுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட்டில் என்ன இருக்கோன்றதை அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8.5 போட்டிருக்கேன். எனக்கான டென்யூர் வந்து பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 இயர்ஸ் வரையும் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஏன்னா எனக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 28. ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கான டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 இயர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கான இஎம்ஐ பார்த்தீங்கன்னா வந்து 768.9 வருங்க. ஓகேங்களா? பர் லேக்கான வந்து இஎம்ஐ வந்து 768. வாங்க நம்ம அடுத்த ஸ்டெப் போகலாங்க. ஸோ இஎம்ஐ பர் லேக்குக்கான இஎம்ஐ வந்து நீங்கள் எடுத்தாச்சு, ப்ளஸ் உங்களுக்கான டென்யூர் எப்படின்றத பார்த்தாச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் கால்குலேஷன் வந்து நம்ம பார்த்துட்டாங்க, 3த்தையும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறதை வந்து பார்த்துலாங்க. ஸோ உங்களால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருந்தோம்,
ஃபயர் எடுத்து உங்களால் வந்து இஎம்ஐ கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அது டிவைட் பை வந்து இஎம்ஐ பர் லேக் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா 768, அதை வந்து டிவைடேட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒரு வேல்யூ வந்து வருங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான வந்து எலிஜிபிலிட்டிங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து 50,561 ரூபா வந்துச்சுங்க. டிவைட் பை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 768.9 போட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான வேல்யூ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 65.75 வந்திருக்குங்க. ஸோ அப்போ எனக்கு வந்து பேங்க் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 65,75,000 வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்ரி மந்த் வந்து சேலரி வந்து சேமாக கிரெடிட் ஆகிருக்கு வித்தவுட் ஆப்ளிகேஷனோட கால்குலேஷன் பார்த்தீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து வித்தவுட் ஆப்ளிகேஷனில் உங்களுக்கு எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சேலரி கிரெடிட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான கால்குலேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான கால்குலேஷனை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டிசம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா வந்து நெட் பே வந்து பார்த்தீங்கன்னா 77,888 ரூபா வருதுங்க. ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து 77,444 ரூபா வருதுங்க. இதே பிப்ரவரி பார்த்தீங்கன்னா வந்து 75,556 ரூபா வருதுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான கால்குலேஷன் வந்து எப்படி வந்து ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சேலரி அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கான கால்குலேஷனை பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க பாருங்க. ஸ்டெப் 2 போகலாங்க. வாங்க இந்த 3 அமௌண்ட்டுமே வந்து டோட்டல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. லேட்டஸ்ட் 3 மந்த்ஸ் உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆகிருக்குல்ல. ஸோ அதை வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து வருங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து சேலரி கிரெடிட் அமௌண்ட்டில் வந்து டோட்டல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து 2,30,888 ரூபா வருதுங்க. அது டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா வந்து 76,962.7 வருதுங்க. ஸோ அப்போ எனக்கு ஆவரேஜாக எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா வந்து எனக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி வந்து 76,962.7ங்க. வாங்க நெக்ஸ்ட்டு போகலாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் பார்த்தீங்களா சேம் அதே கான்செப்ட் தாங்க இதுலேயும். ஓகேங்களா. அதுக்கான ஃபயர் கால்குலேஷன் வந்து பார்க்குறோம். இதுலேயும் வந்து சேமாக பார்த்தீங்கன்னா வந்து 65% வந்து நம்ம ஃபயர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டோட்டல் பண்ணி ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்களா அந்த அமௌண்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோங்க. 76,962.7 போட்டாச்சு இன்ட்டு 65% வந்து போட்டிருக்கோங்க. ஸோ அதுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 50,025.7ங்க. ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக சேலரி கிரெடிட் ஆகிறத பார்த்தீங்கன்னா வந்து எனக்கான இஎம்ஐ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 50,025 ரூபா வரையும் என்னால் வந்து இஎம்ஐ வந்து கட்ட முடியுங்க. ஸோ அதுக்கான வந்து கால்குலேஷன் வந்து பார்க்க போகிறோம். சேம் நம்ம 10 இயர் கால்குலேஷன் எல்லாமே சேம் தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக வந்து பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதே கால்குலேஷன் தான். அடுத்தது வந்து நம்ம போகலாங்க. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 50,025.7 வந்து பார்த்தீங்கன்னா அது டிவைட் பை இஎம்ஐ பர் லேக் போட்டிங்கன்னா வந்து அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 65 லட்சம் வருதுங்க. எனக்கான வந்து ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 65 லட்சம் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 கால்குலேஷன் வந்து பார்த்தாச்சுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த் வந்து சேமாக வந்து எனக்கு சேலரி கிரெடிட் ஆகிருக்கு. அதுக்கான கால்குலேஷனும் பார்த்தாச்சு. எவ்ரி மந்த் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான கால்குலேஷன் வந்து பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணிவிட்டு எனக்கான கால்குலேஷன் வந்து எப்படி பண்ணலான்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் கால்குலேஷன் பண்ணுற ஸ்லைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகுங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்னோடய வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு புரியல அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்துக்கலாங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எனக்கு எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங் லோன் வந்து இருக்குது. ஸோ அதுக்கான கால்குலேஷன் வந்து பற்றி தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறேங்க. எனக்கு எவ்ரி மந்த் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 77,786 ரூபா வந்து எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம ஆவரேஜ் இருக்கிறோங்க. இது 3த்தையும் வந்து டோட்டல் பண்ணிவிட்டு டிவைட் பை 3 பண்ணிங்கன்னா வந்து அதுக்கான ஒரு வேல்யூ வந்து வருங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸாக இது முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபயர் கால்குலேஷன். ஸோ சேம் அதே மாதிரி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோங்க. ஃபயர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 65% வந்து நான் ஃபயர் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா வந்து 50,561 ரூபா வருதுங்க. என்னால் இஎம்ஐ பேமெண்ட் பண்ண முடிய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 50,561 ரூபா வந்து வந்துட்டுருக்குங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம 10 இயர் கால்குலேஷன். ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்து பார்த்தோம் சேம் இதே கால்குலேஷன் தான் அவங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம இதுக்கப்புறம் தான் வந்து
இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோன் போயிட்டுருக்குங்களே, ஸோ அதுக்கான கால்குலேஷனை பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறேங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து என்னால் இஎம்ஐ பேமெண்ட் பண்ண முடியும் ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, 50,561 ரூபா, அந்த வேல்யூ வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. ஓகேங்களா. எனக்கு எக்ஸிஸ்டிங் இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வேறு ஒரு லோனோ, ஒரு பர்சனல் லோனோ, இல்லை ஒரு கார் லோனோ, அந்த மாதிரி வந்து எனக்கு மந்த்லி ஒரு 10,000 ரூபா வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த 50,000 என்னால் இஎம்ஐ பேமெண்ட் பண்ண முடியும் கெப்பாசிட்டி பார்த்தீங்களா, 50,561 ரூபா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணுற இஎம்ஐ வந்து நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேங்க. 50,561 மைனஸ் 10,000 ரூபா வந்து நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து மைனஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. மைனஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கான ஒரு வேல்யூ வந்து வந்திருக்குங்க, 40,561 ரூபாங்க. ஏன்னா 10,000 ரூபா வந்து மைனஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ டிவைட் பை பார்த்தீங்கன்னா வந்து இஎம்ஐ பர் லேக் நம்ம சேம் அதே தான் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது அந்த வேல்யூ வந்து போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு வேல்யூ ஒன்று வந்திருக்குங்க. இப்போ எனக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 52.75 வந்துருக்குங்க. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கான ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 52,75,000 வருதுங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இதில் எதனா வந்து டவுட் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறேங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஃபர்தராக வேறு எதனா வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்லை டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறேங்க, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேங்க. எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரியில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீங்கள் பாண்டிச்சேரி சரௌண்டிங்ஸில் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஹோம் லோன் அப்ளை பண்ணி போகிறீங்க, அப்படி இல்லைனா வந்து பர்சனல் லோன் இல்லை பிஸ்னஸ் லோன் எதனா அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்களே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான ப்ரொஃபைல் வந்து எந்த பேங்க்கில் செட் ஆகும், எந்த ஃபினான்ஸில் செட் ஆகும், ஸோ உங்களுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும், எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ ப்ரொவைட் பண்ணுறாங்க, மற்ற டீட்டெயிலுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. தேங்க்யூ.